வெல்கம் பேக் டு ஃபிக்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ப்ரௌனியை இதில் செய்ய போகிறது இல்லை, இதில் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பெர்ஃபெக்டான ப்ரௌனி செய்யணும்னா ஆயில் யூஸ் பண்ணாமல் பட்டர் யூஸ் பண்ணால் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் எடுத்து வச்சுட்டு அது கூட டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட் உங்கள் சாய்ஸ் தான். இது நீங்கள் கம்பைன் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தட் ஒரு மைக்ரோவேவில் கூட நீங்கள் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு ஃபுல்லாக ஒயிட் சுகர் மட்டும் இல்லாமல் ஹாஃப் ஒயிட் சுகர் ஹாஃப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறப்போ இதோட டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் ஆகுது. இந்த ரெசிபிக்கு நமக்கு 2 எக்ஸ் தேவைப்படும். இப்போது நம்ம மெல்டட் பட்டர் அண்ட் சாக்லேட்டை நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ளோயி டெக்ஸ்சர் வரும் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ. தென் இது கூட நம்ம வச்சுருந்த நாட்டு சர்க்கரை அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி லம்ப்ஸே இல்லாமல் விஸ்க் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒயிட் சுகரை டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணாமல் பவுடர்டு ஒயிட் சுகரை ஆட் பண்ணுறப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ்க்கு 2 எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 எக்ஸை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பீட் பண்ணி வச்ச இந்த எக்ஸை எடுத்து இந்த மிக்சர் கூட சேர்த்து நல்லாவே விஸ்க் பண்ணி எடுத்துக்கணும், ஒரு ஈவன் டெக்ஸ்சர் வர வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் மைதா, கொக்கோ பவுடர் அண்ட் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஈவனாக ஒரே சைட்லேயே மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரேண்டமாக மிக்ஸ் பண்ணாமல் கிளாக் வைஸ்னால் அதே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணணும். லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அண்ட் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இந்த பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி ரிப்பன் ஷேப்ஸ் வரணும் அந்த ஸ்பேச்சுலாலேருந்து அதை ஊற்றுறப்போ. ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக அலுமினியம் டின் ஆர் இந்த கிளிப் டைப் டின் யூஸ் பண்ணலாம். டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சு அதில் பட்டர் தடவி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தென் இதில் தான் நம்ம பேட்டர் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இது ஒரு சைடு மட்டும் திக்காக இல்லாத மாதிரி மட்டும் ரீசெக் பண்ணிக்கணும். ஸ்பேச்சுலா வச்சு செக் பண்ணி பார்க்குறப்பே தெரியும் எந்த சைட் திக்காக இருக்குன்னு. அப்படியே எடுத்து நம்ம இன்னொரு சைடில் அதை மாற்றி விட்டுறணும். ப்ரௌனிஸ் டாப்பிங்ஸ் இல்லைனாலுமே நல்லா தான் இருக்கும், பட் இதை என்ஹான்ஸ் பண்ணுறதே அந்த டாப்பிங்ஸ் தான். மோஸ்ட்லி நட்ஸ் அண்ட் மில்க் சாக்லேட்ஸ் வந்து இதுக்கு நல்ல பேராக இருக்கும். நான் சாக்லேட்ஸை டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாக்லேட் பீசஸை எடுத்து பேட்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுவேன் உள்ளே. தென் அகெயின் அது மேலே தான் நான் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுவேன். ஈச் அண்ட் எவ்ரி பைட்ஸில் ப்ரௌனியில் நமக்கு சாக்லேட் இருக்கிறப்போ அது இன்னுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் தான் பண்ணும். இந்த ப்ரௌனி நம்ம இன்றைக்கி அவனில் செய்ய போகிறதில்ல. ஸோ குக்கர் மாதிரியான பாத்திரம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரியாணி டபரா செட் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து கீழே உப்பை போட்டு உப்பு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்காவது ப்ரீ ஹீட் பண்ணணும். உங்கள் டின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான பாத்திரமாக எடுத்துக்கணும். ஸோ ப்ரீ ஹீட் ஆன பிறகு இந்த டின் எடுத்து அதில் வச்சு அகைன் அதில் லிட்டை மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் குக்கர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கர் லிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் லிட் யூஸ் பண்ணுறப்போ அதில் விசில்லாம் போடாமல் டேரெக்டாக அப்படியே மட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். கரெக்டாக ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்கு அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு தென் ஒரு நைஃப் ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணால் உங்களுக்கு ஸ்டிக் ஆகக்கூடாது. ஒன்ஸ் ப்ரௌனி குக் ஆனோடனே இதை வெளியில் எடுத்து ஒரு கிளாத் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அந்த கிரிங்கிள் டாப்பாக இருக்கட்டும் இல்லை அந்த ஃபஜ்ஜினஸாக இருக்கட்டும் நமக்கு ரீடைன் ஆகும். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸை வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், ப்ரௌனிஸ் நல்லாவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதில் மெயினான விஷயமே நீங்கள் குக் பண்ணுற டைமும் அண்ட் பேட்டரோட கன்சிஸ்டன்சியும் தான்.
உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.